அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஜாதகத்துல தப்பா இருந்தாலும் அதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பரிகாரத்தை சொல்லுங்க ஜோசியரே. கண்டிப்பா இருக்குமா, நான் சொல்லாம இருக்க போறது இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை என்னங்கறத உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அது என்னோட கடமை. அதனாலதான் முதல்ல உள்ளத சொல்லிட்டேன். அதை விடுங்க ஜோசியரே, நான் அதை பத்தி பேசவும் விரும்பல, நினைச்சு பார்க்கவும் விரும்பல. இப்போ என்ன பரிகாரம் பண்ணா என் புள்ளையும் மல்லிகாவும் சந்தோஷமா வாழ முடியும், அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ரொம்ப சுலபமா, 48 நாள், ஒரு மண்டல காலம் இந்த பொண்ணு அவங்க வீட்டுல போய் இருக்கணும். டெய்லி காலையில குளிச்சு முழுகி பூஜை பண்ணி விரதம் இருக்கணும். ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடணும். நைட் பால் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். தினசரி கோயிலுக்கு போய் அபிஷேகம் அலங்காரம் பண்ணா ரொம்ப விசேஷம். 48 நாளா? என்ன ஜோசியரே? எனக்கு வேற வழி தெரியலமா. ஏன்னா களத்திர ஸ்தானத்துல பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்க சுயஜாதக அடிப்படையில கோச்சார பலன் பார்க்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறது தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். என்ன பொசுக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க? இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியாதா? முடியாது தம்பி. 48 நாளைக்கு அதை பத்தியே நினைக்காதீங்க. அது உங்க வீட்டுக்குள்ள உசுருக்கே ஆபத்தா வந்து சேரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. 48 நாளைக்கு இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவங்க போய் விரதம் இருக்கட்டும். விரதம் முடிஞ்சு திரும்பி வந்தோடனே நானே வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுக்குறேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அப்ப எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சூப்பர் ஜோசியரே, கொடுத்த காசுக்கு மேலேயே கூவிட்டீங்க. நேத்து நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டேன். இன்னைக்கு நீங்க அடிச்ச அடியில அடுத்த 1.5 மாசத்துக்கு சாந்தி முகூர்த்தங்கிற ஒன்ன நினைச்சு கூட பார்க்க போறது இல்ல. பிரமாதம். அண்ணி, 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 எதுக்குடி இந்த மாதிரி வேகமா ஓடி வர? அண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அண்ணி. கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் எதுவும் கண்டுக்காதீங்க ப்ளீஸ் அண்ணி. ஒரு சின்ன டிராமா ப்ளே பண்ண போறேன். எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்ண போறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் அண்ணி. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. என் அத்தை வராங்க, அவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்க. நான் இப்ப வந்து அண்ணி, போங்க அண்ணி. சமந்தியம்மா, வாங்கம்மா. என் பேரனை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். என்ன பண்றா? உள்ள தூங்கிட்டு இருக்கா. கௌதம், கௌதம் தூங்குறானா? இது வந்துட்டானே. அண்ணி, வாடா கண்ணு. அன்னைக்கு உடம்பு சரியில்லை அண்ணி. நெருப்பா கொதிக்குது அண்ணி. என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல ஹாஸ்பிடல் பொண்ணு சீக்கிரம் ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க அண்ணி. என்னம்மா என் பேரனுக்கு என்னாச்சு? தெரியல அத்தை, என்னன்னு தெரியல. நான் ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி போறேன். நீங்களும் வாங்க அத்தை. வாங்க அத்தை. என்னடி? அண்ணி, அண்ணன் வந்தா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டு ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லுங்க. நான் கிளம்பி போறேன். நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இருமா சுபு, நானே வரேன். சுபு, 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 நில்லுமா. சூர்யாக்கு ஃபோன் பண்றேன், அவன் வண்டி எடுத்து வந்துருவான். ரொம்ப கொதிக்குது அத்தை. இப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. ஏதாவது ஆட்டோ பிடிச்சது போயிடலாம் அத்தை. வாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. சொல்லுமா. டேய், எங்கடா இருக்க? சொல்ல என்ன விஷயம்? இத பார், நீ உடனே கிளம்பி சுப்பு வீட்டுக்கு வா. என்னது? சுப்பு வீட்டுக்கா? சொல்றத கேளு. நான் எதுக்கு அங்க வரணும்? சுப்பு வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றேன்ல. ஏன் நல்லா அங்க வர முடியாதுமா? டேய், அறிவு கிட்டத்தனமா பேசாதடா. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லடா. அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஹாஸ்பிடல் போறதுக்கு எந்த வண்டியும் கிடைக்கல. என்னம்மா உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு நான் வரணுமா? பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு போங்க. டேய், ஏண்டா பெத்த தகப்ப பேசுற பேச்சாடா இது? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு தவிப்பில்ல,
ஒரு பதட்டம் இல்ல? என்ன மனுஷனே? இது பாருங்க, நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், என் வேலையில என்ன வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசாம வேற ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு போங்க. ஷோ, உன்கிட்ட சண்டை போட எனக்கு டைம் இல்ல. நாங்க குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். மரியாதை அங்க வந்து சேருடா, இல்லனா நடக்கிற கதையே வேற. ஏறுமா. மா, அண்ணா வீட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ரொம்ப கொதிக்குது அத்தை. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சுபு, இருமா, இருமா. அண்ணா நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க அத்தை, நான் வந்துடுறேன். டாக்டர் டாக்டர். என்னம்மா விஷயம்? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? டாக்டர் குழந்தைக்கு வேக்சினேஷன் போடணும் டாக்டர். தடுப்பூசி தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்மா? நீங்க உள்ள வர்ற வேகத்தை பார்த்துட்டு நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. என்னாச்சுமா? தெரியலப்பா, குழந்தைக்கு திடீர்னு ஜுரம் வந்திருக்கு. கை பொறுக்க முடியாத சூடுன்னு வேற சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம், அவ தவிச்ச தவிப்பு, அவ முகத்துல தெரிஞ்ச பயம் இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. குழந்தைய தூக்கிட்டு உள்ளதான் போயிருக்கா. வந்தாதான் என்ன ஏதுங்கிற விஷயமே தெரியும். ஓ அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். முடிஞ்சது முடிஞ்சது. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. சரி சரி ஒண்ணும் இல்லம்மா. குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க அத்தை. ஃபீவர் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. இந்த மெடிசன்லாம் வாங்கணும் அத்தை. சரிடா, சரிடா. ஒண்ணும் இல்ல. சூர்யா கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கங்க. சரி சரி, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பாத்து. அத்தை வாங்க அத்தை, நம்ம மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மெடிசன்லாம் கொடுங்களேன். என்னாச்சு? சரிடா, ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணு? என்னாச்சு? அத்தை என்னம்மா? அங்க பாருங்களேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சூர்யா, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைய வச்சிருக்கீங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து கையில கொடுத்தாதான் கொஞ்சம் வேணும் அடம் பிடிக்கிற மனுஷனை என்ன பண்ண முடியும்? என்னைக்கு சரியாக போறாரோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இங்க பாருங்க சம்பந்தி, நாம இப்படி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜாதகத்துல தோஷம் இருக்கு. 48 நாள் விரதம் இருந்து பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா
அதெல்லாம் நம்ம செஞ்சுதானே ஆகணும். அம்மா, நியாயமா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசக்கூடாது. பட் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. இந்த ஜாதகம், ஜோசியம், இந்த மாதிரி மூட நம்பிக்கை நமக்கு வேண்டாம்மா. என்ன மாப்பிள்ள நீ என்ன மூட நம்பிக்கைன்னு இருக்க? வந்த ஜோசிகாரு அதை விஞ்ஞானம்னால சொல்றாரு. மாமா, ஜோசியர் 1000 சொல்லுவாரு மாமா. அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியுமா? அப்படி இல்லப்பா. உங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அது அவளை ஈஸியா எடுத்துக்கிட்டு விட்டுற முடியாது. நீ எனக்கு ஒரே புள்ள, உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு கண்டம்னு ஒருத்தர் சொல்லும் போது அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நான் எப்படி சமாதானப்படுவேன்னு நினைக்கிறேன். ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் உனக்கு புரியும் சதீஷ். நீங்க கவலைப்படுறது நியாயம்தான் சம்பந்தி. ஆனா கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க போனப்ப எங்க ஜோசியர் இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. 10க்கு 8 பொருத்தமும் சரியா இருக்குன்னு தான் சொன்னாரு. உண்மைதாம்மா. நானும் ஜோசியரை பார்க்காம இல்ல, நான் பார்த்த ஜோசியரும் அப்படிதான் சொன்னாரு. ஒரு சின்ன பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்பில்லைன்னு தான் அவர் சொன்ன விதமும் இருந்துச்சு. ஆனா இந்த ஜோசியர் தான் இப்ப திடீர்னு கோச்சார பலன், சுய ஜாதக அடிப்படை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு அவர் பேசின வார்த்தை ஒண்ணுமே புரியல. ஆனா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்க வேண்டியது கட்டாயம் என் மனசுக்கு படுது. ஐம் சாரிம்மா. நிஜமாவே நீங்க பேசுறது என்னால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்கவே முடியல. இங்க பாருங்கம்மா, என் முடிவு இதுதான். இந்த மாதிரி மூட நம்பிக்கை முடிவெல்லாம் வெளியில கழட்டி போட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். நானும் மல்லிகாவும் மனசார விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கேவலம் ஒரு கட்டம் எங்களை பிரிச்சுன்னு நினைக்கிறீங்களா? வாய மூடுறா. கட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிறதா உண்மை. தெரியாத ஒண்ணே இல்லன்னு சொல்லக்கூடாது சதீஷ். கடவுள் கூட தான் கண்ணுக்கு தெரியறது இல்ல, அதனால நீ கடவுளே இல்லன்னு சொல்லிடுவியா? நான் அப்படிதான் சொல்லுவேன். டே சதீஷ், நீ எனக்கு ஒத்த புள்ளடா. வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான்டா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிடுவேன். இதை ஏன்டா உன்னால புரிஞ்சுக்க முடியல? என்னங்க, அத்தை சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுது. ஜோசியர் வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்த நாம விஷப்பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. உங்களுக்காக காலம் பூரா வேணாலும் காத்துட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். ஆஃப்டர் ஆல் 48 நாள் உங்களுக்காக நான் விரதம் இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் அதுக்கு சொல்ல மல்லிகா. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல தேவையில்லாம கவனம் செலுத்த வேணாம்னு சொல்றேன். பாரு, 10 நிமிஷம் வந்து உட்காந்து எல்லாரையும் குழப்பிட்டு போயிட்டாரு பாத்தியா? இதை நினைச்சு எவ்வளவு நாள் கவலைப்பட்டு இருப்பீங்க? நீங்க கேக்குறது நியாயம் சதீஷ். நான் பேச வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா இப்ப பேசித்தான் ஆகணும்னு தோணுது. நீங்க பாருங்கம்மா, நீங்க மனசார விரும்பி ஆசைப்பட்டதா எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரோ ஒரு ஜோசியர் சொல்றாருங்கிறதுக்காக சாந்தி முகூர்த்தமே நடத்த கூடாதுன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. பரிகாரம்னா கூட ஏதோ 1 நாள் 2 நாள்னு சொல்லுவாங்க, இல்ல 4-5 நாள் சொல்லுவாங்க. இப்படி 48 நாள் புருஷனும் பொண்டாட்டியும் சேரவே கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல அங்க நியாயம்? ஏம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஒரு ஜோசியக்காரன் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? சம்மந்தியம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. உருப்படியா என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செஞ்சுதானே தீரணும். சம்மந்தியம்மா, நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டினீங்க. அவர் இந்த மாதிரி ஒரு பலனை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ எங்கள் ஊரில் காலங்காலமாக எங்களுக்கு ஜோசியம் பார்க்குற ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது கெடுபலன் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுடலாமே. சந்தோஷமா பண்ணுங்க. நான் எங்க இதுக்கு தடை சொல்ல போறேன்? ஒருத்தருக்கு 2 ஜோசியரை பார்த்தா நல்லது தானே? என்னங்க நீங்க விவரம் இல்லாம பேசுறீங்க? இவர் சாந்தி முகூர்த்தம் கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாமா பார்க்க போற ஜோசியர் பரவாயில்ல நடத்துங்கன்னு சொன்னா நடத்திடுவீங்களா? அப்போ இவர் சொன்னது பொய்யா இருக்குமா? துர்கா, நாமளே எதுக்கு ஒரு முன்முடிவோட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்?
முதல்ல நம்ம ஜோசியரை பாப்போம். அவர் என்ன சொல்றாருங்கறத கேட்டுக்கிட்டு அடுத்து என்ன செய்யறதுங்கறத பத்தி யோசிப்போம். சம்மந்தி, நீங்க உடனே உங்க ஜோசியரை வர சொல்லுங்க. அவரு வந்து பார்க்கட்டும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு மேற்கொண்டு நாம யோசிப்போமே. சரிம்மா. யோசிங்க. நீங்க என்ன யோசிச்சாலும் கடைசியில ஜெயிக்க போறது நான் தான், தோக்க போறது உங்க பொண்ணுதான். நான் பயந்தே போயிட்டேங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பயந்தே போயிட்டேன். கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே தவியா தவிச்சு போயிட்டேன். குழந்தைக்கு ஊசிய போட்டுட்டு வெளியில வந்து குழந்தை அழுகிய நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் எனக்கு உசுரே வந்ததுங்க. பாசம் வச்சா அப்படிதான் கோமதி. இடமும் தெரியாது, இருப்பும் தெரியாது. ஐயோ, நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்களேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனதோ, நாங்க குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதோ பெரிய விஷயம் இல்லைங்க. அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்னன்னு கேளுங்களேன். என்னாச்சத்த? இத பாருமா, குழந்தைக்கு ஊசிய போட்டு வெளியில தூக்கிட்டு வந்தாளா, குழந்தைக்கு மருந்து வாங்க வேண்டி இருந்தது. அத்த, நாம போய் மருந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு என் பேரனை என் புள்ள கிட்ட குடுத்துட்டு வந்துட்டா. ஆனா என் புள்ள என்னம்மா என் பேரனை கொஞ்ச நான் தெரியுமா? அடடடடடடா. நீங்க சொன்னீங்களே பாசம்னு, அதுதாங்க. நமக்கே இவ்ளோ பாசம் இருக்கும்போது பெத்தவனுக்கு இருக்காதா? பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நான் பெத்த புள்ள அவன் பெத்த குழந்தைய கொஞ்சற காட்சியை பாக்குற அளவுக்கு ஆண்டவன் என்ன வச்சிருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? திடீர்னு குழந்தை தூக்கி அவ கையில கொடுத்துட்டா. எல்லாரும் குழந்தை கையில எப்படி கடைசா கொஞ்சுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் கொஞ்சினேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதுல ஒன்னும் தப்பில்லையே சூர்யா. அது உங்க குழந்தை தானே. நீங்க உங்க குழந்தைய கொஞ்சறதுக்கு யாருக்கு விளக்கம் சொல்லணும் அவசியமே இல்ல. நீங்க சுப்பு வீட்டுக்கே போய் குழந்தைய கொஞ்சிட்டு வந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லுமா. டேய், பாசத்தையும் சரி வியாதியையும் சரி மூடியெல்லாம் வைக்க முடியாதுடா. நீ 1000 தான் சொன்னாலும் அது உன் குழந்தை இல்லன்னு யாராவது மறுக்க முடியுமா? சுப்புவே கூட அப்படி செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. நமக்கு இந்த சுப்பு எப்படி இருந்தா என்னடா? குழந்தை மேல அவ பாசமா இருக்கால்ல. நாம போய் குழந்தைய பார்க்க முடியுதா, பேச முடியுதா, தூக்கி கொஞ்ச முடியுதா, இல்ல அவன் கூட விளையாடதான் முடியுதா? சொல்லுடா. ஹலோ அத்தை. சொல்லுமா சுப்பு. இல்லத்த, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டோமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தை. வர வெள்ளிக்கிழமை கௌதமோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. வீட்லயே சிம்பிளா இதை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுவுமா நீங்க மாமா எல்லாரும் பக்கத்துல இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அத்தை. அது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா? என்னங்க, வர வெள்ளிக்கிழமை நம்ம பேரனுக்கு பிறந்த நாளாம். தேதிய கூட ஞாபகம் வச்சுக்காம விட்டுட்டோம் பாருங்களேன். ஆமால, எனக்கும் மறந்தே போச்சு. அப்புறம் சுப்பு வீட்ல தான் பிறந்த நாளை கொண்டாட போறாங்களா. நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. இத பரம சுப்பு, நான் கண்டிப்பா வருவேன். பாட்டி ஸ்தானத்துல நான் இல்லாம பிறந்த நாளாவது ஒண்ணாவது கண்டிப்பா நான் வரேம்மா. பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடுறோம், சரியாம்மா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கு இது போதும். நீங்க வந்தீங்கன்னா மாமாவும் நிச்சயமா வருவாரு. எப்படியாவது சூர்யாவையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அத்தை. சரி சரிம்மா, கண்டிப்பா எல்லாரையுமே கூட்டிட்டு வரேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா? சரிங்க அத்தை, அப்ப நான் போனை வச்சிடுறேன். கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா.
கௌதம் இங்க பாரு, என்ன வாழ்த்தனை பண்ணிட்டு இருக்க? நாளன்னைக்கு உனக்கு பர்த்டேவா, எல்லாரும் உனக்காக வருவாங்களா, நம்ம ஜாலியா விளையாடலாம். ஓகே செல்லம்? டேய், வர வெள்ளிக்கிழமை உன் புள்ளைக்கு பிறந்த நாள்டா. கேட்டுட்டு அப்படியே கம்மன்னு நிக்கிற. என்ன வாங்கலாம், என்ன செய்யலாம், எப்படி கொண்டாடலான்னு ஒரு பிளான போடுடா. எல்லாரும் போலாண்டா. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.